Hello guys, welcome back to my YouTube channel. Helen's Cozy Corner. Guys, once again in the video உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல I'm really happy and I'm really happy to make this video because நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன நம்பராக இருக்கலாம், பட் என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் வந்து 1000 பீப்புள்ஸ் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பார்க்குறாங்கங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். ஸோ ரியலி தேங்க்யூ காய்ஸ். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்து என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து என்னை ஜஸ்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என் பேர் ஹெலன் ஃப்ரம் கேரளா. ஸோ நான் ஒரு மேரிட் உமன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ நான் ஹோம் மேக்கர் ப்ளஸ் ஒரு ஸ்டூடெண்ட். நான் என்னோடய ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ப்ளஸ் நான் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர். ஸோ இதுதான் என்னை பற்றி. தென் நம்மளோட சேனலோட மோட்டிவ் என்னென்னா ஃபெய்த் பேஸ்டான கான்டென்ட் தான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். கிறிஸ்டியன் உமன் லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்ஸ் ப்ளஸ் பைபிள் வேர்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது ஒரு மினிஸ்ட்ரி சேனல் இல்லை, கம்ப்ளீட்டாக இது ஒரு மினிஸ்ட்ரி சேனல் இல்லை, ஒரு ஃபெய்த் ஓரியன்டான ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் சேனலாக நீங்கள் பார்த்தா மாதிரி. இந்த சேனலில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்டிமோனிஸ், நானும் காட் கூட உள்ள அந்த கனெக்ஷன், இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் வரும். இது ஒரு மினிஸ்ட்ரி சேனல் இல்லை, கம்ப்ளீட் ஒரு கிறிஸ்டியன் கான்டென்ட் க்ரியேஷன் சேனல். இதில் வந்து ஜீசஸை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் இதில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்மளோட கான்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட மோட்டிவ்ங்கிறது. தென் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறோம். கரண்ட் ஜெனரேஷனில் வந்து டெக்னாலஜிக்கலி தென் எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிடும், நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். என்ன தான் அச்சீவ் பண்ணி என்ன தான் நம்ம லைஃப்பில் வந்து பெரிய இடத்துல நம்ம இருந்தாலும் நமக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெருமை எப்படி இருந்தாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த எம்டினஸ்க்கான ஒரு ரீசன் நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். லக்ஸரியான லைஃப் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே இருக்கலாம். பெரிய எஜுகேஷன் இருக்கலாம், நல்ல ஒரு பொசிஷனில் உள்ள வேலை இருக்கலாம். என்ன நம்மக்கிட்ட இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கும். நமக்குள்ளே எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு வரும். பிகாஸ் நம்ம வந்து இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, அதுதான் ரியாலிட்டி. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம நேடி பிடிச்சு நம்ம கையில் அடக்கி வச்சுருந்தாலும் ஒரு நாள் வந்து நம்மளோட லாஸ்ட் எண்ட் டேயில் வந்து நம்ம யாரும் இதை எடுத்துகிட்டு போகிறதில்ல. நம்ம கண்டிப்பாக நம்ம ரிட்டன் மண்ணுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்குன்னு எதையுமே நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு இல்லை. அச்சீவ் பண்ணலாம், நிறையா சம்பாதிக்கலாம், லைஃப்பை நல்லா வாழலாம். பட் அதே நோக்கமாக நம்ம கொண்டு போயிட்டு நம்மளை படைத்த தேவனை மறந்து அதுக்கு பின்னாடி ஓடுற அந்த ஓட்டம் இருக்குது பாருங்கள், ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல், அதுதான் வேண்டாங்கிறேன். நமக்கு தேவை தான், மணி தேவை, ஒரு சமாதானம் தேவை, என்ஜாய்மெண்ட் தேவை, எல்லாமே நம்ம லைஃபோட ஒரு பார்ட். இது நமக்கு கண்டிப்பாக தேவையான விஷயந்தான். ஆனால் அது தேவைங்கிறதுக்கு வேண்டி நம்மளோட ஃபுல் டைம், நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டும் அதுக்கே போடுறோம். நமக்கும் காடுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டால் அங்கே ஒன்றுமே இல்லை. டயர்டாக போய் வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துட்டு வந்தோடனே வீட்டில் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். காடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே நமக்கு வராது. நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், பிடிச்சதை வாங்குகிறோம், பிடிச்சதை சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. ஹாலிடேஸ் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் என்ன பண்ணுறோம், நம்மளோட பேக் டு ரொட்டீனுக்கு நம்ம ரிட்டன் வரோம். பேக் டு ரொட்டீனுக்கு வரும்போது என்னதாகுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே போகிறோம். அதுக்கு காரணம் என்ன, நம்மளோட லைஃப்பில் நம்மளை படைத்த தேவன் நம்ம கூட இல்லை. அதனால தான் நமக்கு ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது. இந்த எம்டினஸ் மாறணும்னா நம்ம படைத்தவர்கிட்ட போகும்போது தான் அந்த எம்டினஸ் கண்டிப்பாக மாறும். அவரோட கைடன்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்தால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணனா இந்த எம்டினஸ் வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வராது.
நம்ம வந்து எவ்வளோ தூரம் காட் கூட கனெக்டடாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம். அதாவது சந்தோஷங்கிறது வந்து உலக பிரகாரமான சந்தோஷம் இல்லை, அது ஒரு நிறைவான சந்தோஷம். எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதை நம்மளால் உணர முடியும். இப்போ நான் இருந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரியாது, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதோட அந்த ஃபீலிங் என்னென்னு தெரியும். நம்ம என்ன தான் பண்ணி என்ன தான் ஓடி என்ன தான் நடந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து நம்ம கிரியேட்டரை தேடி போய் தான் ஆகணும். ஸோ நம்ம ஓடுற ஓட்டம் தப்பு இல்லை, நம்ம ஓடணும், நம்ம லைஃப்பை நம்ம ரன் பண்ணணும். நம்ம சும்மாவே ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்க முடியாது. அந்த ஓட்டத்துக்கு நடுவில் நம்ம படைத்த தேவனை நம்ம தேடுறது இல்லை. அதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக். அதுதான் நம்மளோட லைஃப்பில் ஒரு எம்ப்டினஸ்ஸை நமக்கு கொண்டு வருது. ஸோ நீங்கள் ஓடுங்க, ஆனால் வந்து அந்த ஓட்டத்துக்கு இடையில் தேவனை தேடுற டைமும் கூடி கண்டுபிடிங்க. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே நம்மளோட காடுக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் வேலை, அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் உங்கள் வேலை. ஃபர்ஸ்ட் காட், அடுத்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் உங்கள் வேலை. ஸோ இதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.